இதயம் சீரியல் ஜனவரி 10 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, பாரதி கிட்ட ஆதி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆதி வந்து சொல்கிறாங்க, தமிழ் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க. எதுக்காண்டி உங்கள் மேலே எனக்கு லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, சார் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் மேலே வச்சிருக்க தமிழ் ஃப்ரெண்டுங்கிற பாசம் வேற, வாசு மேலே வச்சிருக்க அப்பாங்கிற பாசம் வேற. என்றைக்குமே உங்களை அப்பாவாக தமிழ் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. என் மேலே ஏதோ பரிதாபப்பட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் வந்திருக்கு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு இருக்கா. ஆதி வந்து கட் அண்ட் ரைட்டாக, இல்லை பாரதி ஏன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து வெயிட் பண்ணுவேன். தமிழ் என்னை வந்து அப்பான்னு ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கரெக்டாக கேட்குறாங்க. அப்படி ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்றுக்கிட்டா அப்போ நீங்கள் வந்து என்னை தேடி வருவீங்களா? நான் உங்களுக்காண்டி தமிழுக்காண்டி தான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பான்னு இந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பாரதி தான் காட்டுவாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு தமிழை தூங்க வச்சுட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. துரையை தான் அப்பான்னு சொன்னது, தமிழ் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது, கல்யாண ஏற்பாடு நடந்தது, வாசு வந்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போதும் சுமங்கலியாக இருக்கணும்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு செத்து போனது, ஆதி வந்துட்டு தமிழ் என்னை வந்து அப்பாவை ஏற்றுக்கிட்டா நீங்கள் என்னை தேடி வருவீங்க, என் காதலை புரிஞ்சுப்பீங்கன்னு பேசினது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து வருத்தத்தில் உட்காந்துட்ருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து வாசுவோட அம்மா வராங்க. என்ன தமிழ் தூங்கிட்டாலாம் சாப்பிடாம? சரி நீ வா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி, என்ன காலையில் நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? கொஞ்ச நாள் ஆகும்ல, தமிழ் வந்து துரையை அப்பாவை ஏற்றுக்கிட, அந்த துரையை தான் சொல்லணும், பிள்ளை ஏற்றுக்கிற மாதிரி பாசமாக நடந்துக்கிறானா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாரதி வந்து, எனக்கு என்னவோ துரையை அப்பாவா என்றைக்குமே தமிழ் ஏற்றுக்க மாட்டேன்னு தான் தோணுதுங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது. இப்போ வயசு என்னாக போகுது, நடக்கிறப்போ என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நீ சாப்பிட வாமாங்கிறாங்க. வேணாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. வாசுவோட ஃபோட்டோ கிட்ட போய் நின்றுட்டு, இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணுதியா வாசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுறாங்க. கடவுளே, எங்கள் வாழ்க்கை நல்லா தானே இருந்தது, நான் வாசு என் பிள்ளைன்னு நல்லா தானே சந்தோஷமாக தானே இருந்தோம், எதுக்காடி வாசு என்கிட்ட இருந்து பிரித்து இப்படி எங்கள் வாழ்க்கையை ஆக்கினேன்? வீட்டில் என்னடானா என் பர்மிஷன் கேட்காமையே கல்யாண ஏற்பாடு நடத்திட்டு இருக்காங்க, அவங்களாம் முடிவு பண்ணி அதுதான் எனக்கு நல்லதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஆதி வந்துட்டு கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது எல்லாத்தையும் பண்ணுறது நீ தானா சொல்லு வாசுங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று. அடுத்த சீனில் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. பாரதி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லதா, பாரதின்னு கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இருக்குது, இவ்வளோ நேரம் நீ பாட்டு தானே கேட்டுட்டு இருந்தேன், பாட்டியே கேளுன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, அப்படின்னா இப்படி பண்ணுறேன்னா நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க அப்படிங்கிறாங்க. யாரோ வந்து பாதியோட லவரை அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, நீயே சொல்லுவ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா சொல்லவே மாட்டேக்கன்னு லதா டேரெக்டாக கேட்டுட்ருக்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும், சௌமியா வந்து ஆதியோட லவர் கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க என்னையை வந்து எம்டி ஒய்ஃப்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களே எம்டி ஒய்ஃப் ஆக போகிறாங்களாவோ அப்படின்னு லதா வந்து குத்தலாக கேட்குறாங்க. அதுக்கு பாரதி வந்து டக்குன்னு, கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து என்றைக்குமே ஆதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு யாரோ சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க பாரதி. ஒன்றும் எனக்கு மறைமுகமாக சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரியுது தெரியுதுங்கிறாங்க லதா. அப்புறம் என்னங்கிறாங்க, ஏன் பாரதி இப்படி பண்ணிட்டு இருக்க, இது வந்து உன்னோட லைஃபு, தமிழை வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாரு, நீ வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்க போகிறதா இருந்தால் ஓகே, ஆனால் நீ தான் அந்த ஒன்றுத்துக்கு ஆகாத அந்த துரையை கல்யாணம் பண்ணிக்க போகிறல, அதுக்கு வந்து நீ ஆதியவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஆதி ஒன்றும் உன்னை பார்த்து லவ் பண்ணல, அதை நீ அந்த டைரியில் எழுதியிருக்கிறத வாசிக்கும் போதே நீயே சொன்னல ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீ ஆதியை ஏற்றுக்கலாம்ல, தமிழுக்கும் அதான் நல்லதுங்கிறாங்க. உனக்கு புரிய மாட்டேங்கல வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாரும் தமிழ் மேலே ரொம்ப வந்து பாசமாக இருக்காங்க, அந்த உறவு அவளுக்கு நீடிக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதால. ஆனால் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ஆதியை அப்பாவை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த துரையை மட்டும் அப்பாவை ஏற்றுப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் யாரையுமே அப்பாவை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. ஏற்றுக்கிட்டா நீ வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க லதா. அது மட்டும் இல்லாமல் ஆதியோட அம்மாவும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பாரதி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கிறாங்க. சரி ஏற்றுக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சமாளிச்சிருந்தாங்க. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. போகலாங்கிற மாதிரி லதாவும் சிரிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் வந்து, எனக்கு பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்தால் சொல்லிருன்ட்டு அந்த இடத்த விட்டு பாரதி கிளம்புறாங்க. அப்போ போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிருந்தாங்க. இதுக்கடையில் வந்து நைட்டு போல் ஆதி வந்து ஆதி தமிழ் பாரதி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா, அதை பார்த்துக்கிட்டு பேசுகிறாங்க. எனக்கு எதுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வருவீங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு கேசன் வந்துட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இப்படி அந்த ஃபோட்டோவே ஊற்று பார்க்குறேன்னு கேட்குறாங்க. நீ கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது, ஆனால் என்ன காரணம்னே எனக்கு தெரியல, பாரதியை பார்த்து ஒரு ஃப்ரெண்டாக பழகினேன், அது மட்டும்தான் என் காதலுக்கு காரணமான எனக்கு தெரியல, விதி மேலெலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது, ஆனால் இது எல்லாமே அதுவாக தான் நடக்குதுங்கிற எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து நானாக வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, ஏன்னா ஸ்வேதா வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லைனாலும் அம்மாவுக்காண்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி. அப்படி இருந்தும் வந்து அம்மாவே தூக்கி போட்டுட்டு பாரதி தான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதிக்கும்
ஆதிக்கும் ஊரில் இருக்க ஆதிக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, பாரதி மட்டும்தான். அதுவாக நடக்கட்டும், இதை விட்டுடுங்கிற மாதிரி கேசவனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் ஆஃபீஸில் நடந்த சீனு தான். பாரதி வந்து பேங்க்கு போயிருந்தாங்க. பாரதியோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னது இது, இந்த பாரதி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாளா, ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கான்னு லதா யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அடிக்க லதா கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. தமிழோட ஸ்கூலில் தான் பேசுகிறேன், கொஞ்சம் பாரதி மேம் வந்து ஸ்கூலுக்கு வர சொல்கிறீங்களாங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்கிறாங்க. இங்கே பிரச்சனை ஆகிட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு லதா தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆதி வந்துட்டு, என்னாச்சு லதா, ஏன் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீங்கள் வேறு இந்த மாதிரி தமிழோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தது, பாரதி வேறு ஃபோனை வச்சுட்டு பேங்க் போயிருக்காங்க, ஏதோ பிரச்சனை போல, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன் லதா சொல்லிட்டு இருக்கா. என்னது பிரச்சனையா, நான் போய் என்னென்னு பார்க்குறேன், நீங்கள் பாரதி வந்தால் சொல்லி அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக ஆதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆதி பதட்டப்படுறதையும் அவசரமாக போகிறதையும் பார்த்துட்டு, தமிழ்னு எவ்வளோ பாசமாக இருக்காரு, இது பாரதி தான் புரிஞ்சுக்க மாட்டேக்கா, புரிஞ்சுக்க வேண்டியவங்க தானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு லதா தனக்கு தானே பேசிக்கிடுறாங்க. அடுத்த சீனில் பாரதியும் ஆஃபீஸ்க்கு வர, பாரதி கிட்ட வந்துட்டு விஷயத்தை லதா சொல்லிட்டு இருக்காங்க. வளருதாங்க மாற்றி என்னடி சொல்கிறேன் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. அதுக்கப்புறம் ஒழுங்காக விவரமாக இந்த மாதிரி தவள் ஸ்கூல்லேருந்து பிரச்சனைன்னு கால் வந்துச்சு, ஆதி போயிருக்காரு நீ போங்கிற மாதிரி சொல்ல, என்னடி சொல்லிட்டு இருக்கேன்னு அவசரமாக பாரதியும் கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க கொஞ்சம் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அதிகமாக கிடைக்கும்.